ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்கால் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? ஆட்டுக்காலில் பிரியாணி செஞ்சால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு யோசிக்காதீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ரியலாகவே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு ஆட்டோட கால் வாங்கி இதை பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த க்ளீன் பண்ண ஆட்டுக்காலை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த குக்கரில் சேர்த்து நம்ம ஒரு 10 விசில் விட போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா குக்கரில் சேர்க்கும் போதே அது கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த கால் முங்குற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி வச்சு இதை ஒரு 10 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான அரிசி, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1/2 kg அரிசி நான் எடுத்துருக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சுருங்க. அரிசி ஊறுறதுக்குள்ளே இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி 4 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 2 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறமேட்டு புதினா, 3 பச்சை மிளகா, ஒரு லெமன் எடுத்துருக்கேன். லெமன் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்துருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா குக்கரில் பார்த்திங்கன்னா கால் நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இதை அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து இப்போ பிரியாணி தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்பயும் போல் தான் எண்ணெய் ஊற்றுங்க. நெய் வேண்டாம், ஏன்னா இதுவே வந்து கொஞ்சம் கொழுப்பு இருக்கிறதுனால நெய் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு மூடி போட்டு அதை அப்படியே கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வெங்காயம் வதங்கி வரும். இதுக்கடையில் கறி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கறி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே விட்டுட்டு நம்ம வெங்காயத்தை இப்போ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கி வர டைமில் நம்ம வந்து மசாலாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி நான் என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, இது மட்டும்தான் இதுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட காரமே இது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ ஒரு 1/4 கப் தயிர் எடுத்து ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு மசாலாவை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த காலையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க. இந்த காலும் இந்த மசாலாவும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வந்து இந்த மசாலா வந்து ஃபுல்லாக இந்த காலில் ஏறுற அளவுக்கு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து அந்த காலும் அந்த மசாலாவும் நல்லா ஒன்று சேர நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம வந்து கால் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து ஒரு 3/4 டம்ளர் வந்திருக்கு. அதை நம்ம சேர்த்துக்கலாம். அடிஷ்னலாக வந்து நம்ம 3/4 டம்ளர் வந்து நம்ம நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணின்ற ரேஷியோவில் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். உப்பு செக் பண்ணி உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே மூடி தண்ணி கொதிக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்து நம்ம நல்லா வந்து சும்மா ரொம்ப கிளறக்கூடாது, சும்மா லைட்டாக மட்டும் கிளறிட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. அரிசி வந்து 3/4 பதம் நல்லா வெந்து வரணும். இப்போ நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து அரிசி நல்லா வந்து தண்ணியும் இருக்கணும், பட் அரிசியும் பார்த்திங்கன்னா 3/4 பதம் வெந்து வரணும். இந்த டைமில் நம்ம தம் போட்டோன்னா நம்மளுக்கு சூப்பராக கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒரு பிரியாணி கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மேலே நம்ம தேவைப்பட்டால் புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே போட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் ரெஸ்ட் விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வைங்க. வச்சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு ஆட்டுக்கால் பிரியாணி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரியாணி ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட்டுக்காலில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அவ்வளோ சத்து. சின்ன பசங்க எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி வாங்கி கொடுங்க. இந்த ஆட்டுக்கால் பிரியாணி நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சூப்பரான ஒரு பிரியாணி கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.